எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமாக இருக்கிறவரே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம். ராஜா அப்பா, நீரே எங்களுடைய கண்மலையின் கேடகமும் அடைக்கலமும் எல்லாமே நீர் இருக்கிற தகப்பனே. நாங்கள் பாடியது போல எல்லாமே நீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு கொடுத்தது தகப்பனே. எங்களுடைய ஒன்றுமே இல்லை அப்பா. இங்கே எங்களுடைய சரீரம் எங்களுடைய அல்ல, சரீரத்துக்குள்ளான உடல் உறுப்புகள் எங்களுடைய அல்ல, இந்த நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம் எங்களது அல்ல, குடிக்கிற தண்ணீர் எங்களது, ஆகாரம் எங்களது, எல்லாம் உங்களுடையது தகப்பனே. இங்கே எங்களுடையது என்று பாராட்டிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஆனால் பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் மாத்திரமே நாங்கள் எது என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆனால் இது எல்லாமே ஒன்றும் இல்லை என்று தெளிவுபடுத்தி உடைய வசனங்கள் மூலியமாக எங்களுக்கு சொல்லி வருவதற்கு நன்றி தகப்பனே. இந்த உலகத்தில் நாங்கள் ஒன்றும் கொண்டு வருவதில்லை, கொண்டு போவதும் இல்லை என்று யோபு சொல்வது போல நாங்கள் உணர்ந்து கொண்டு இதில் நாங்கள் நிலைத்திருக்கப் போவதில்லை என்பதும் சொல்லியிருக்கிறீர். எங்களுக்கான உலகம் இது இல்லை என்றும் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த ராஜ்யம் என்னுடையது அல்ல என்று சொல்லி வரப்போகிற ராஜ்யமே அவருடையதாக இருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் பங்கு பெறுவர்களாக பிரயாசப்பட தேவன் தான் உதவி செய்யுங்க. அதற்கு தேவையான பரிசுத்த ஆவியும் ஞானத்தையும் பலத்தையும் பரிசுத்த ஆவி மூலமாக வசனங்களை கொடுத்து இந்த வசனங்களை புரிந்து கொள்ளுகிற ஆவி கொடுத்து எடுத்து வருவதற்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இதோ கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள், ஆன்லைன் மூலமாக கலந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருமே தகப்பனே இந்த ஓட்டத்தில் ஓடி முடிக்க தேவன் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து இதோ கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக இந்த ஓட்டத்தில் பிரயாசப்பட்ட தேவன் தான் உதவி செய்யுங்க ராஜா. எங்கே நாங்கள் தவறிருந்தாலும் எங்கள் தவறுகளை சீர்படுத்தி கொண்டு மென்னாலும் மலர்ந்து வர என் ஆண்டவரே ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடைகளை பின்பற்றி வருவதற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள தகப்படி. எங்களுக்கு ஒளியாக இருக்கிற என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியின் பிள்ளைகளாக எங்களை அழைத்து அந்த ஒளியிலே நாங்களும் நடக்கும்படியாக நீங்கள் இருள் இல்லாதபடி ஒளியிலே நடங்கள் என்ற அந்த வெளிச்சத்தை காண்பித்து அந்த வெளிச்சத்தை வேத வசனத்தின் மூலமாக கொடுக்கிறதற்கு நன்றிகளை எடுக்கிறோம் பிதாவே. நாங்கள் கண்டு விசுவாசிக்கிறவர் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லி எல்லாவற்றையுமே அந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் தகப்பனே. இந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்துக்கு நாங்கள் தகப்பனீர் எங்கள் கொடுக்கிறதுக்கு நாங்கள் பாக்கியவான்களாக என்னை தெரிந்து கொண்டதுக்கு நன்றி ராஜா. இதோ யார் கிறிஸ்தவர்கள் என்று கேட்கும் பொழுது எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் வெளிப்படுத்தி நாங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை மாற தேவன் தான் உதவி செய்யுங்க ராஜா. இன்னும் நாங்கள் எங்கே தவறு இருக்கிறோமோ எங்கள் தவறுகளை சீர்படுத்திக் கொள்ள தேவையான ஞானத்தையும் பரிசுத்த ஆவியும் உடைய வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கூட தகப்பனே உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தேவைகள் இருக்கும். ஆனாலும் கூட எங்களுடைய எல்லா நோக்கம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது. அந்த நோக்கத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி இந்த உலகத்தில் தகப்பனே நாங்கள் எப்படி இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாங்கள் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எப்படி இருந்தாலும் இயேசுவை விட்டு பிரிக்காத மனப்பாக்குவத்தோடு நாங்கள் வாழ்ந்து முடிக்க தேவன் தான் உதவி செய்யும். எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களுடைய நோக்கத்தை விட்டு திசை திருப்பாதபடி தகப்பனை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க ராஜா. அழைத்தவர் நீர், நடத்துகிறவர் நீர், உண்மை உள்ளவர் நீர், எல்லாமே நீர் தகப்பனே. நீர் உங்களுடைய சித்தத்தின் திட்டத்தின் தீர்மானத்தின்படி எங்களுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறோம், என்ன கொடுக்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் அதை நீர் கொடுக்கிற தகப்பனே. இது இல்லை என்று எங்களுடைய புத்தியில் நாங்கள் யோசிக்கிறோம், அது எங்களுக்கு நல்லது என்று சொல்லியிருக்கிறது தகப்பனே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கஷ்டமாக நாங்கள் யோசித்தாலும் அது உங்களுடைய பார்வையில் எங்களுக்கு ஒரு சிக்ஷையாக நீர் கொடுத்து இதோ தகப்பனை பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல நீர் எங்களை சிக்ஷித்து வருவதற்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இதாவது அந்த சிக்ஷையை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த தேவன் இது எதற்காக வருகிறது என்று உணர்ந்து கொண்டு அந்த தவறிலிருந்து நாங்கள் மீண்டும் வர தேவன் தான் உதவி செய்யுங்க. மீண்டும் போய் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் உதவி செய்யுங்க. அநேக சகோதர சகோதரிகள் இதோ இந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகள் மீண்டும் வந்து கூட உடைய வசனத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் தானே உதவி செய்யுங்க ராஜா. எங்களால் அல்ல உம்மால் கூடும் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் தானே தொடர்ந்து ஒரு இடத்தில் இருந்தோ கூட தொடங்கியிருக்கிற இந்த கூட்டங்கள் தகப்பனை தொடர்ந்து இம்மட்டுமாய் நடத்தி வருவதற்கு நன்றிகளை எடுத்துருவோம். எந்த ஒரு தடையும் இல்லாமல் இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. இதோ வெள்ளிக்கிழமை கூட்டத்தை கூட என்ன செய்வதென்று தெரியவில்லை. தகுந்த ஆலோசனை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய குமாரனும் எங்களுடைய ரட்சகருமாக இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக உமக்கு துதி கன மகிமை புகழ் எல்லாம் செலுத்தி எல்லாவற்றும் உடைய பொறுப்பாளர்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற நீரே எல்லாவற்றும் வழிநடத்த வேண்டுமாய் என் ரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தையும் கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஆண்டையில் இருக்கிற சகோதர சகோதரிகளையும் எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நீரே வழிநடத்த வேண்டும். ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்து சேர்ந்து சொல்லலாம்.
ஒன்றான நீ தேவனாக இருக்கிற யெகோவா தேவனுடைய அன்பும் கிருபையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் வழிநடத்துதலும் சதா காலம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென்.